இங்க வெள்ளிக்கிழமை அறிவாலயத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் திமுகல இணைஞ்சாருன்னு அந்த சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா, அதுக்கு முதல் நாள் இரவே தேனாம்பேட்டையில வேறொரு பரபரப்பு காட்சியும் டிவிகேவை சுற்றி ஓடியதுங்க. அதாவது உங்க ரூட்ட நீங்க பார்த்துக்கோங்க. நாங்க எங்க ரூட் டிஎம்கே தான் அப்படின்னு ஓபிஎஸ் அவருடைய டீம் கிட்ட அவரு தெரிவிக்க, இது அவர நம்பி போன பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கும் அப்செட்டை ஏற்படுத்தினது. இதன் தொடர்ச்சியாக டிவிகே கூட்டணி போக சொன்னா, ஆனா இவரு ஸ்டெப் எடுக்கல. சரி நாமளாவது அந்த பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு 15க்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் டீம்ல இருந்த மாவட்ட செயலாளர்கள் தேனாம்பேட்டையில ஒரு முக்கியமான இடத்துல டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான 2 பேருக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஓப்பனா சொல்லணும்னா பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், இன்னொரு பக்கம் அரசியல் வியூக வகுப்பாளர் மிக முக்கியமானவரான திரு ஆதவ் அர்ஜுனா. அவங்க சைட்ல உங்களுக்கு இங்க உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு இவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நல்ல இங்க கௌரவமான இடம் கிடைக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பும் கொடுக்கப்படும். ஆனா தேர்தல்ல சீட் கொடுக்கறது மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி தாவேகா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா, அவங்க சிலருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க. சில விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா ஃபேவரா நாங்க பண்றோம் அப்படின்லாம் பேசப்பட்டிருக்குங்க. அப்புறம் திரு ஆனந்த் அவர பொறுத்தவரைக்கும் சிலர் சர்க்கார் படம் வந்த காலத்துல சில விஷயங்கள் நடந்தது. அப்ப அதிமுகல நீங்கலாம் இருந்தீங்க. அதுல சில மனஸ்தாபங்கள் எங்களுடைய தாவேகா தொண்டர்களுக்கும், அப்ப விஜய் மக்கள் இயக்கம் உங்களுக்கும் இருந்திருக்கும். இப்ப கட்சிக்குள்ளார வந்த பிறகு அது தொடரக்கூடாது. நீங்க ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்கணும். இங்க தலைவர் எல்லோரையும் சமமா பார்த்துக்குவாரு அப்படின்னும் நம்பிக்கை குடுத்திருக்காங்க. கட்சியில எம்எல்ஏ சீட்ட எதிர்பார்த்து வந்தா, இப்போதைக்கு உங்களுக்கு கட்சி சீட்டு கொடுக்குறோம். எம்எல்ஏ சீட்ட பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு யோசனையில இருக்காங்க. ஓபிஎஸோடு நெருக்கமாக இருந்த அந்த 15க்கும் மேற்பட்ட மாசேக்கள்.